ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டே எடுத்த வ்ளாக் தாங்க. சண்டே மார்னிங் ஃபங்க்ஷனுக்காக தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தவங்க எல்லாருமே என்ன ஃபங்க்ஷன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணாதவங்களுக்கு நானே சொல்கிறேங்க. என்ன ஃபங்க்ஷன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து போடுற ஃபங்க்ஷன் தான். எங்கள் ட்ரெடிஷ்னல்ஸில் பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணமான ஜோடிக்கு வந்து வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. அவங்கள ப்ளஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்கே வர சொல்லியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து மீன் குழம்பு, இட்லி, கேசரி இதெல்லாமே பண்ணியிருந்தோம். அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் தாங்க. என்னென்னா இதில் ஒரு பெரிய ஹைலைட்னால், எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, புதுசாக கல்யாணமான ஜோடிஸ் 2 பேர்த்துக்குமே வந்து ஃபேமிலிஸ் வந்து நியூவாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்க அவங்க இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி போகும்போது எல்லாத்தையும் பழகிக்கலாம். பழகும்போது ஒவ்வொருத்தராக தெரிய வரும் இல்லையா? ஸோ அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியாங்கிறத நீங்களே எனக்கு கமெண்ட்டில் கன்வே பண்ணுங்கள். நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான் நான். அப்புறம் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேவாக இருந்ததுங்க. அம்மா சைடில் 2-3 ஃபேமிலிஸ் மட்டும்தாங்க வர முடியல. இது எல்லாருமே ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க. அக்கா ஃபேமிலிஸ் அண்ட் பெரிய அண்ணா 2 ஃபேமிலிஸ், அம்ச்சி, பெரிய பெரியம்மா அண்ட் தாய் மாமா ஒரு மாமா, அவங்கெல்லாம் தான் வர முடியல. நம்மளுக்கு கொஞ்சம் பிக் ஃபேமிலி தாங்க. அதில் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் வரல, மீதி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிருந்தது. மதியம் பார்த்திங்கன்னா சிக்கன் பள்ளிப்பாளையம், மட்டன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை, எக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னடா அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நான் பியூர் வெஜிடேரியனுங்க. நான் ஒன்லி சப்போர்ட் மட்டும்தான் பண்ணினேன். பண்ணது ஃபுல்லாமே அவங்க தான். அதனால தான் எனக்கு என்னென்னங்கிறது தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா லேட் கமர்ஸாக வந்த 2 கப்பல் இவங்க தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் பிரியாணின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பேஜ் வேணாலும் நான் டேக் பண்ணுறேன். அவங்க இளநீர் பாயசம் சூப்பராக இருக்கும். நான் வேணாலும் கண்டிப்பாக ட்ராக் பண்ணுறேன், இது பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்பா அம்மா 2 கப்புள்ஸ்க்குமே ப்ளஸ் பண்ணிவிட்டு சென்ட் ஆஃப் கொடுத்தோம். அந்த டே வந்து எவ்வளோ ஹாப்பியஸ்ட்டாக இருந்ததுன்னு வேர்ட்ஸால் சொல்லவே முடியாதுங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு மூமெண்ட் கிடச்சது எனக்கு வந்து ஒரு கோல்டன் டைம் அண்ட் கோல்டன் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா இன்னொரு நாள் இன்னொரு டைம் இந்த மாதிரி அமையாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம உறவுகளோடு சேர்ந்து நம்மளையே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு நானுமே கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷனுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மண்டே. ஸோ அதுக்கு இன்னும் ஸ்கூல் லீவ் இல்லை. ஸோ அதனால போகணுன்னு நாங்கள் கிளம்புனோம். அதில் ஒன்று சின்ன என்ன ஆயிடுச்சுன்னா, ஆள் வந்து ரொம்ப டல்லாக இருந்தாருங்க. ஸோ அதனால் வந்து பிறந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. போகும்போது செக் பண்ணி போய்க்கலாம் நாங்கள் அப்பா சொன்னாருன்னு நாங்கள் செக் பண்ணிட்டு தாங்க போனோம். கடைசியில் பார்த்தா ஆள் வந்து ரொம்ப முடியல. அவன் ஸ்கூல் போனானா இல்லையான்னு நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.